பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தற்போதைய அரசியல் ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கு. அதாவது மாநில அரசியலில் என்ன அப்டேட் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து தேசிய அரசியலில் ஒரு முக்கியமான அப்டேட் வர இருக்குது. குறிப்பாக பார்லிமெண்ட் செஷன் கூட இருக்குது. இந்த பார்லிமெண்ட்டில் பாஜக அதிரடியான சில திருப்பங்கள், முக்கியமான சில அரசியல் காய்களை நகர்த்த இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது, பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாநில முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. விஜய் அவர்களுக்கு கிடையாது, ஜோசப் விஜய் அவர்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்குது. ஏன் அப்படிங்கிறத நான் வந்து ஏன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நெருக்கடிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தின் மூலமாக, அதாவது பாஜக சில திட்டத்தின் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இனிமேல் விஜய் அவர்கள் மோடியோட உண்மையான பக்தனா இல்லையான்னு சோதிக்கிற மாதிரியான சில திட்டத்தை வச்சிருக்காங்க. விஜய் அவர்களுடைய ரியாக்ஷன் இதுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்கள் நம்ம கவனிக்க போகிறோம். சரி, ஓகே, பாஜகவுடைய அரசியல் காய்கள் என்ன, எப்படி அந்த காய்கள் நகர்த்த இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் பில், அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம். அதாவது இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள், அந்த என்ஜிஓக்களோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்வி சார்ந்து, மருத்துவம் சார்ந்து பல தொண்டு பணிகளை செய்வாங்க. அந்த என்ஜிஓக்கள் ஃபாரின்லேருந்து நிதி பெற்று செயல்படுவாங்க. அவங்க எப்படி செயல்படணும் அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு என்னென்ன திட்டத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி வகுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதில் பாஜக அரசு சில திருத்தத்தை செய்கிறாங்க. அந்த திருத்தம் சில சீரியஸான பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் அவங்களுக்கு எப்போ வகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 வகுக்கப்பட்டுருச்சு. அப்போ அதோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வாங்கக்கூடிய இந்த ஃபண்டை அந்த என்ஜிஓக்கள் நல்ல காரியத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், எந்த விதமான சட்ட விதி மீறி ஒரு சட்டவிரோதமான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான சரத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2010, 2011 சில திருத்தம்லாம் செஞ்சாங்க. அப்புறம் பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் 2020 ஒரு திருத்தம் செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஃபண்டை உங்களுக்கு விருப்பமான எல்லா வங்கியிலும் வாங்க முடியாது, ஒன்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழியாக தான் நீங்கள் அதை வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் செஞ்சாங்க. இப்போ 2026 சில சீரியஸான விஷயத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக ஆல்ரெடி அதில் என்னென்ன ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ஜிஓனுடைய பொறுப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினராக இருக்கக்கூடாது, ஃபாரினராக இருந்தாரா அவர் கட்டாயமாக வந்து இந்தியாவுடைய குடியுரிமை பெற்றவராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபண்டை வாங்குற ஃபண்டை கல்விக்கு பயன்படுத்த போகிறாங்களா, அல்லது வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்த போகிறாங்களா, அல்லது வேறு ஏதாவது தொண்டு காரியங்களுக்கு பயன்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிறத துல்லியமான தகவலை கொடுக்கணும் அரசுக்கு அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிஓக்களுடைய சோஷியல் மீடியாவோ இல்லை அவங்களுடைய மற்ற வெப்சைட்ஸோ அவங்க வெளியிடக்கூடிய சில புத்தகங்களோ அதெல்லாமே முழுக்க இந்திய அரசுடைய பார்வைக்கு உட்பட்டு தான் அந்த எல்லாம் வெளியாகணும் அப்படின்ற மாதிரியான சில ரிசர்வேஷன்லாம் வச்சுருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்பு அந்த திருத்தம் என்ன அப்படின்னா, அந்த டேர்மை அதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா புரோட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் கிளியராக சொல்கிறதா ப்ரோசெலிசிஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேர்ம் தான். அந்த டேர்ம் அது என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டாயப்படுத்தியோ அல்லது ஆசை வார்த்தையை கூறியோ மதம் மாற்றுறது அப்படிங்கிறது தான் அதோட டேர்ம். அப்படி நீங்கள் மதம் மாற்றினா அது வந்து அதை கட்டாயமாக இதை தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி திருத்தத்தை செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்களுடைய இந்த என்ஜிஓக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அலௌடு தான். அவங்க பிரச்சாரம் மத பிரச்சாரம் செய்யலாம், ஆன்மீக உரை நிகழ்த்தலாம், அவங்க என்ன விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் இந்த மாதிரி சாதாரணமாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கூட அதன் அடிப்படையில் மதம் மாற்றிட்டால் கூட அதை வந்து நீங்கள் ஆசையை தூண்டி அவங்களை மதம் மாற்றிட்டீங்க, இல்லை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேம் கேமை, ஒரு குற்றச்சாட்டை அதன் மீது சுமத்தி அவங்கள வந்து நீங்கள் தடை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயம் இதில் இருக்குது. ஸோ இப்போ இதை தான் வந்து இவங்க வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புரோட்டலிசம் சொல்லக்கூடிய இந்த டேர்ம், அதுக்கான டெஃபினேஷன் வந்து இந்த சட்டத்தில் தெளிவாக இல்லை. ஸோ அதனால் வந்து எங்களோட இயல்பான காரியங்களே எங்களால் செய்ய முடியாத நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை இப்போ வந்து அவங்க எழுப்புறாங்க. இதை வந்து மாற்றணும், இதை வந்து கைவிடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் கூட இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்லிமெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடியாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி என்ன என்ஜிஓக்களுடைய சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அவங்களுடைய ஸ்கூல்ஸு, ஹாஸ்டல்ஸு, பிறகு காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் மருத்துவமனைகள்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு வந்து அசட்ஸ்லாம் இருக்கும். அந்த சொத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த FCRA அது பர்டிகுலர் சட்டத்தின் கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை இயங்கிட்டு இருப்பாங்க. அந்த உரிமை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா FCRA உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதை புதுசாக பெறுவதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். ஆல்ரெடி பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா காலாவதி ஆகும். ஒரு பர்டிகுலர் பீரியடில் காலாவதி ஆனபோது மறுபடியும் அதை புதுப்பிக்கணும். இப்போ இந்த காலாவதி ஆனாவோ அல்லது ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது அதை புதுப்பிக்கிறதுக்கு டைம் டிலே ஆகுனாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா அந்த நிர்வாக ரீதியான குழப்பம் ஏற்படுது பார்த்தீங்களா. அப்போ வந்து ஒரு டைம் பீரியட் ஏற்படும் போது அந்த ப்ராசஸ் செய்வதற்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம்
ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை நீங்கள் டிலே அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த புதிய சட்டத்தின்படி என்னன்னா இந்திய அரசு ஒரு அதிகாரி நியமிப்பாங்க. அந்த அதிகாரி தான் ஃபுல்லாக அந்த சொத்து ஃபுல்லாத்தையும் அவர் தான் மேனேஜ் பண்ணுவார். அவர் தான் கண்ட்ரோல் எடுப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இருக்கலாம், பர்மனெண்ட்டாக கூட மாறலாம். அந்த மாதிரி விஷயம் வந்து இதில் வந்து பெரிய சீரியஸான ஒரு விஷயமா இருக்குது. இதன் மூலம் என்னன்னா இதனால் வரையும் அந்த என்ஜிஓக்கள் உருவாக்கின சொத்துக்கள் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சட்டத்தில் இருக்குது. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா அந்த கட்டாய மதம் மாற்றம் அந்த விஷயம் இருக்குது. அதுவும் இந்த சொத்துக்களை கைப்பற்றுறது தான் வந்து இப்போ ஒரு பெரிய தலையாய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு இந்த பிரச்சனையை வந்து இதோட சீரியஸ்னஸ் தன்மையை வந்து கொண்டு போயிருக்காங்க. இதில் பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து வருத்தம் அடைக்குது, சில விஷயங்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இதை வந்து நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழு விசாரணைக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அதை எப்படி டீல் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் இவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்கிறது ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த சொத்துரிமை சட்டம் 300A இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிகல் 300A, அதையே இது வந்து வயலேட் பண்ணுது, அதே இது மீறக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் மத சுதந்திரம்க்கான அந்த உரிமை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஆர்டிகல் 25, 26 அதையும் வந்து இது பைக்காட் பண்ணுது, அதையும் இது மீறுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தையே இது மீறக்கூடிய வகையில் புதிய சட்டங்களாக இருக்குது, இது வந்து எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து நிர்வாக ரீதியாக ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா, நிர்வாக ரீதியாக அதாவது இந்திய அரசினுடைய வகக்கூடிய அந்த சட்டத்தின் கீழே நாங்கள் செயல்படாமல் போச்சுன்னா அது தப்பு தான். ஓகே, அப்படி நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படின்னா எங்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுக்கலாம், நீதிமன்றத்தில் நாங்கள் போய் முறையிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு தப்பு வந்து ஒரு மாவட்டத்தில் நடக்குதுன்னா அந்த மாவட்ட நீதிமன்றம் எங்களோட விஷயத்தை விசாரிக்கும். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஹைகோர்ட் போவோம், அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போவோம் அப்படின்னு சொல்லி சில ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் இப்போ இவங்க என்னென்னா குற்றச்சாட்டு எழுது அப்படின்னா குற்றச்சாட்டு எழுந்த உடனே அவர் குற்றம் செஞ்சவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய அந்த உரிமத்தை ரத்து செய்வதோ அல்ல அந்த ப்ரொசீஜரை டிலே பண்ணுறதோ பண்ணி ஈஸியாக எங்கள் சொத்துக்களை ஈஸியாக அபகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சொத்துக்கள் அபகரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா சிவில் வழக்குகள் நீதிமன்றத்தில் அதெல்லாம் சென்றதுன்னா அப்படின்னா சில பல காலங்கள் நடந்தால் அதுக்கப்புறம் தெளிவான ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். ஆனால் இமீடியட்டாக ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இந்த ஃபார்ம் இல்லை, இந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஸோ வந்து கட்டாயமாக உங்கள் சொத்தை வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஓவர் நைட்டில் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ நீதிமன்றத்தை அணுகிற வாய்ப்புகள் எங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சார்ஜஸை இங்கே முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசலாம். குறிப்பாக இந்த சிவில் வழக்கு, சொத்து சார்ந்த வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ் இருக்குது, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். பெராம்பூர் வழக்கு அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா சேர்ந்த ஒரு வழக்கு, அது கொல்கத்தா நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது வந்து ஒரு பேங்க் கேஸ், பேங்க் திவால் ஆகுது. அப்புறம் அந்த சொத்துக்களை வந்து எப்படி பங்கிட்டுக்கிறது அப்படிங்கிறதுல நடந்த ஒரு பெரிய சிக்கல். அது அந்த வழக்கு பதியப்பட்டது எப்படின்னா 1951, அப்போ தான் அது நீதிமன்றத்துக்கு வருது. அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது எப்போ தெரியுங்களா, 2023. கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்திருக்கு. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா, அது இவ்வளோ லாங் பீரியடில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன் என்ன தெரியுங்களா, அந்த வழக்கு எந்த நீதிபதி அதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரோ அவர் வந்து அந்த வழக்கு நடக்கும்போது அவர் அப்போ பிறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் பிறந்தே வரார். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் பிறக்கிறார். பிறந்து வந்து அவர் வந்து படித்து அவர் வழக்கறிஞராகி அப்போ அவர் நீதிபதியாகி அதுக்கப்புறம் தான் அவர் தான் வந்து அந்த விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த விஷயத்தை முடிக்கிறாங்க. ஸோ நீதிமன்ற ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தா சில நீண்ட காலம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சில நேரங்களில் தாமதம் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது, சில நேரம் தாமதம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமா மாறுது. அது ஓகே, சப்ஜெக்ட் வேறு. ஆனால் என்னென்னா இங்கே வந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணால் இமீடியட்டாக ஓவர் நைட்டில் ஒரு தீர்ப்பு எழுதுறீங்க, எங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகிற வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறீங்களே அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறாங்க. இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக மாறுது. இதே போல் இன்னொரு விஷயமும், அதாவது ஒரு விஷயம் நடந்தால் ஒரு குற்றம் சுமத்தப்படுது, குற்றம் நடந்திருக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுதே தீர்ப்பு அரசாங்கம் எழுதுறாங்க. இந்த விஷயத்தில் அதாவது அரசாங்கமே இந்திய அரசு திருப்பி எழுதக்கூடிய இடத்துக்கு வருது. அப்போ நீதிமன்றத்தை அணுகிற வாய்ப்பு மறுக்கிறாங்க. ரெண்டாவது நீதிமன்றத்தோட அதிகாரத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு அதோட மறைமுக பொருளாகுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்ன தெரியுங்களா, அதுவும் இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் வந்து 130வது அமெண்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. 130வது திருத்த மசோதா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு மாநில முதல்வரோ இல்லை மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்களோ அதே போல் மத்திய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இந்த மாதிரியான முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் மாநில முதல்வர்கள் இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு ஒரு விஷயத்தில் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு 30 நாட்கள் சிறையில் இருந்தாவே அவங்களுடைய பதவி காலாவதியானதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான டைமென்ஷன். அதாவது 30 நாள் அதான் டைம், அதான் டெட்லைன். ட்ரையல் நடக்குது, உங்களுக்கு விசாரணை நடக்குது, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் தேவையில்லை. நீ 30 நாள் மட்டும் சிறையில் இருந்தாவே போதும், உன்னோட பதவி தானாக காலாவதியானதாக அறிவிக்கப்படும். அதாவது அதோட விஷயம் என்னென்னா, மக்கள் பிரதிநிதிகள் சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே தங்களோட அலுவல் பணிகளை பார்க்கக்கூடாது, அது வந்து இந்திய அரசியலுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு பேரில் அதை அவங்க கொண்டு வராங்க. அது தப்பான விஷயமா இருக்குன்னு கொண்டு வராங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே நம்மளோட ஜுடிஷியல் ப்ரொசீஜரே நீண்ட காலமாக காலதாமதம் ஆகக்கூடிய ப்ரொசீஜர் தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ வழக்கு நம்ம பார்த்துருப்போம். அதில் என்ன ஒரு பிரச்சனை, எதிர்க்கட்சி மாநில முதல்வர்களை காலியாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது அப்போவே வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க. ஏன்னா நீதிமன்றத்தை அதிகாரத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து ஒரு கேஸ் உள்ளே வந்துச்சுன்னா
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். பல ப்ரொசீஜரில் அது போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி அந்த தலையத்தை நீங்கள் முடிவு பண்ண முடியும்? நீதிமன்றத்தில் அதிகாரத்தை இவங்க எப்படி கையில் எடுக்க முடியும்? அது ஒரு பெரிய சிக்கல் இல்லையா? அதே போல தான் இந்த சொத்துக்களை அபகரிக்க வழக்கும் எஃப்சிஆர் ஆக்டிலையும் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய விஷயத்தில் இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீதிமன்றத்தோட அதிகாரத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சீரியஸான சார்ஜஸாக இருக்குது. இது எல்லாமே இந்த பார்லிமெண்ட் செஷனில் அவங்க கொண்டு வர இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். சரி, இதெல்லாம் வந்து நம்ம இதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? இது கிறிஸ்தவர்களோட பிரச்சனை, இதில் நம்ம என்ன வருத்தப்பட போகிறோம் அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சட்டத்திருத்தத்தை இதில் ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தத்தை 2 மாதத்துக்கு முன்பு அவங்க கொண்டு வந்தாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த புரோட்டலிசம் அப்படின்ற டேர்ம் எல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ அதை கொண்டு வரும்பொழுது தமிழ்நாட்டோட முதல்வர், அன்றைய முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. அதோட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான என்ஜிஓஸ் இருக்குல்ல, அதாவது ஃபாரினுடைய ஃபண்டை பெற்று இங்கே இயங்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் இருக்குல்ல, இவங்க இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த தாக்கம் இருக்குல்ல, அந்த தாக்கம் வந்து மிகப்பெருசு. அதாவது இந்திய அரசுன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்பே பிரிட்டிஷ் அரசாகவே இருந்தபோதே வந்து அவங்க பல கட்டமைப்புகள் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு கல்வி ரீதியாக அவங்களோட கட்டமைப்பில் சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் மட்டும் முக்கியமான குறிப்பாக எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் விடுதலை பெறுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே 1837 உருவாக்கப்பட்ட கல்லூரி எம்சிசி காலேஜ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ் 1925 உருவாக்கப்பட்டது. மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரி பார்த்தீங்கன்னா 1881 உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி. அதே போல் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது 1844 உருவாக்கப்பட்ட கல்லூரி. இந்த மாதிரி வந்து எவ்வளோப்பட்ட கல்லூரிகளை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்த இந்திய சமூகத்தில் பெண்களுக்காகவே அவங்க ஏற்படுத்தப்பட்ட கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் காலேஜ் அவங்க தான் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் அவங்க தான் ஏற்படுத்தினாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலூர் கூட ஊரிஸ் கல்லூரி அவங்க தான் ஏற்படுத்தினது. பெண்களுக்கே கல்வி கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்துல பெண்களை நாங்கள் என்ன ஆக்கி காட்டுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்காகவே தனி கல்லூரிகள் உருவாக்கினவங்க தான் வந்து இந்த என்ஜிஓ அமைப்புகள். அதே போல் வந்து வேலூர் இன்னைக்கு வந்து மாநகராட்சி அந்தஸ்து பெற்றதுக்கு முக்கிய காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஎம்சி காலேஜ் தான். சிஎம்சி பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வந்து அதோடைய உலகளவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே முதல்ல நர்சிங் பள்ளி ஆரம்பிச்சது அதுதான், சிஎம்சி தான். அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு காமிச்சதும் சிஎம்சி தான். ஸோ மருத்துவ ரீதியாக பல தாக்கத்தை இந்த அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. கல்வி ரீதியாக ஏகப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கிராமப்புறங்களில் இவங்க ஏற்படுத்திய தாக்கங்கிறது வானளவே பெருசு. குறிப்பாக மலை கிராமங்கள், சாலை வசதியே இல்லாத பல மலை கிராமங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை கட்டமைக்கிறதா இருக்கட்டும், அங்கே அந்த மக்களுக்கு கல்வி கொண்டு சேர்க்கிறதா இருக்கட்டும், இவங்க செஞ்ச பணிங்கிறது மிக பெருசு. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெக்கானிசம், அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, நம்மளால் செய்ய முடியாததை கூட இந்த அரசுகளால் செய்ய முடியாததை கூட இந்த அமைப்புகள் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ பெரிய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்தளவுக்கு பங்காற்றிட்டு இருக்காங்க. இதில் பாஜகவோட நோக்கம் என்னென்னா, மத ரீதியாக கிறிஸ்தவ மிஷனரிசம் முடக்கணுங்கிற ஒரு நோக்கமாக இருக்குது. அரசியல் ரீதியாக ஒரு கெயின் இருக்குது. என்னென்னா மலைவாழ் மக்கள், அதே போல் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அவங்களோட கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை மறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களுடைய ஏன்னா கல்வி கற்கவே ஏன்னா கல்வி கற்கக்கூடாதுன்னா நீண்ட காலமாக இந்துத்துவ தத்துவமாக இருந்தது. அந்த இந்துத்துவத்தை எல்லாருக்கும் கல்வி இருக்கக்கூடாது, உயர் சாதியினருக்கு மட்டும் தான் கல்வின்ற விஷயத்தை கூட இதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சீரியஸான ஒரு இடத்துக்கு நோக்கி இது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும் நாட்களில் பார்லிமெண்ட்டில் தீவிரமாக வெடிக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு டெல்லியில் நாடாளுமன்றத்தில் ரெப்ரசன்டேஷனே இல்லைங்கிறது நம்மளால் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை பற்றி இங்கே இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து நான் வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்கிறவர் பிரதமர் மோடியோட பேரை எங்கேயும் உச்சரிக்க மாட்டார், அவங்களுக்கு எதிராக வாயை திறக்க மாட்டார். ஆனால் இந்த மாதிரியான கோர் இஷ்யூவில் வாய் திறக்காமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க அம்பலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம், இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோசப் விஜய் சார்ந்த பிரச்சனை. அவர் அடிப்படையில் ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்டின் முதல்வர் இந்த விஷயத்தில் என்ன எடுக்க போகிறாரு, அவர் சார்ந்திருக்க அந்த கிறிஸ்டின் சமூகம் அந்த சமூகத்துக்காக இயங்கக்கூடிய சில என்ஜிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மக்களோட கல்விக்காகவும் அவ்வளோ பாடுபட்டுருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இவர் என்ன விஷயத்தை கிள்ளி போட போகிறாரு, அந்த விஷயத்தில் பாஜக எதிராக இவர் எப்படி ஃபைட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத கடந்த கால முதல்வர் எப்படி ஃபைட் பண்ண நம்ம பார்த்தோம். இந்த முதல்வர் இந்த விஷயத்தில் எப்படி ஃபைட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது நமக்கு ஒரு நல்ல அருமையான சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதுவரையும் ஓட்டின வண்டி இருக்குது பார்த்தீங்களா, எல்லா விஷயத்துக்கும் காரணம் திமுக தான் எல்லா பிரச்சனையும் காரணம், திமுக தான் ஊழல், திமுகனால தான் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, திமுகனால தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாய் தரதெல்லாம் பேசிட்டு இருந்தார். இனிமேல் அந்த வண்டி அவரால் ஓட்ட முடியாது. மத்திய பாஜகவுக்கு எதிராக மோடி, அமித்ஷா அந்த இருவருக்கு எதிராக தன்னோட அரசை அவர் செஞ்சாகணும். இதெல்லாம் ஒரு கோர் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அவர் காம்ப்ரமைஸ் ஆனார்னா தமிழ்நாடு வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சி பின்னோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்பட போகுது. இதில் அவர் எப்படி ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டோட விஷயத்தையும் குறிப்பாக இந்த பிரச்சனை அவர் நிறுத்து போகிறது எப்படி ஃபைட் பண்ண போகிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் வந்து நான் மோடி பக்தனா இல்லை மோடிக்கு எதிர்ப்பானாரா அப்படிங்கிற காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் அவர் எப்படி இந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ண போகிறாரு, இந்த உரிமைகளை அவர் எப்படி மீட்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்லிமெண்ட் செஷன் எப்படி போகுதுன்ட்டு. மிக்க நன்றி.